السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கணிதக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம், நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய மாதம், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு ஷைத்தானை விலங்கிடப்படுகின்ற மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை உள்ளடக்கி இருக்கின்ற அந்த ரம்லானுடைய மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. ரம்லானுடைய மாதத்தில் கடைசி ஒற்றைப்படை தினத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரம்லானுடைய மாதத்தில் கடைசி ஒற்றைப்படை நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். 21, 23, 25, 27, 29. இப்போ 29வது ஒற்றைப்படை தினத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில ஒரு 2 நாட்களிலே பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆடைகளை எடுத்தவங்க இருக்கிறாங்க. ஆடைகளை எடுக்க வேண்டும் என்று கடைவீதிகளிலே கூட்டமாக ஆடை எடுப்பதற்காக வேண்டி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் தினத்தில் காலையில் எங்கே உணவு சாப்பிடலாம் அதை நம்ம யோசனை செஞ்சு வச்சுட்டோம். மதிய நேரத்தில் வீட்டிலே சமைக்கலாமா இல்லை வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணி உணவை வாங்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். பெருநாள் தினத்தில் எந்த ஆடை உடுத்துவது? இன்னும் 1க்கு 2, 3 ஆடைகள் எடுத்திருக்கிறோம். என்ன ஆடைகளை உடுத்தலாம், 2வது நாளில் என்ன ஆடைகளை உடுத்தலாம் என்று ஒரு ஆலோசனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி ஒற்றைப்படை நாள் 29வது நாள். இந்த ரம்லானுடைய மாதத்திலும் கூட பல சகோதரர்கள் இந்த ரம்லானுடைய மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சில நாட்களிலே என்னது ரம்லானுடைய மாதம் வர இருக்கிறது, எப்படியாவது வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரம்லானுடைய மாதத்தில் இபாதத்தை செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக இருந்த பல சகோதரர்கள் அவங்களால என்னது ரம்லானுடைய மாதத்தில் இபாதத் செய்ய முடியல, நோன்பு வைக்க முடியல. வேலை செய்யக்கூடிய நேரத்தில் விபத்து ஏற்பட்டு நோன்பு வைக்க முடியாமல் பள்ளிவாசலுக்கு வர முடியாமல் பல சகோதரர் இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போன சகோதரர் இருக்கிறாங்க. நீங்கள் அடுத்த வருஷம் ரம்லான் வேண்டாம், இந்த வருடம் ரம்லானுடைய மாதத்தையும் கூட நாம் 30 நோன்பு வைக்கணும், 29 நோன்பு வைக்கணும், நாம் ஈத்திகாஃப் இருக்கணும், பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்த பல சகோதரர்களால் விபத்தின் காரணத்தினால் அவங்களால் நோன்பு வைக்க முடியாமல் இன்றைக்கி உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் மத்தியில் இந்த 28 நோன்பை நோற்று 29வது ஒற்றைப்படை தினத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வருடம் நானும் நீங்களும் உயிரோடு இருப்போமா? எந்த உத்தரவாதம் கிடையாது, எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் இன்ஷால் ரம்லான், இந்த வருஷம் நோன்பு தான் இப்படி போயிடுச்சுங்க, இந்த வருஷம் ரம்லான் ஏதோ ஏனோ தானமோ ஒரு பொழுதுபோக்காக இருந்துட்டேன், அடுத்த வருஷம் ரம்லான் பார்க்கலாம், அப்படி நம்மளால் உத்தரவாதம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் உத்தரவாதம் சொல்ல முடியாது. அப்போ இந்த ரம்லான் நம்முடைய கடைசி ரம்லானாக இருப்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செஞ்சுக்குங்க. இந்த ரம்லான் என்னது என்னுடைய கடைசி ரம்லானாக இருக்கலாம். ஏன் அடுத்த வருஷம் ரமலானில் நான் மரணித்து மண்ணறையில் கபருடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ விபத்து ஏற்பட்டு அடுத்த வருடம் ரமலானில் நோன்பு வைக்காத சூழ்நிலையில் நான் தள்ளப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த ரமலான் எனக்கு கடைசி ரமலானாக இருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து
இந்த நேரத்தில் நம்மை நாமளே நம்ம சுய பரிசோதனை செய்யணும். இந்த உரையை பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மை நாமளே சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குண்டான சரியான நேரம் இந்த நேரம்தான். ஏன் நம்ம நாமளே சுய பரிசோதனை செய்யணும் என்று கேட்டால், நேற்றுக்கு வெற்றியாளர்களை பற்றி நேற்றைய தினத்தில் பேசப்பட்டது. யார் மறுமையினுடைய ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் தான் எனது வெற்றியாளர் என்று நேற்றைக்கு அதுக்குண்டான குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நேற்றுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு 11 சத்தியத்தை அல்லாஹ் தொடர்ச்சியாக சத்தியம் இடுகிறான். நம்ம எதுக்கு ஒரு சத்தியம் செய்கிறோம்? ஒரு காரியத்தை போய் ஒரு மனுஷன்கிட்ட சொல்லுவோம். அந்த காரியத்தை அந்த மனிதர் நம்பலன்னு சொன்னால் அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னது, நான் பார்த்தேங்க, நான் கேட்டேங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த மனிதர் அதை நம்புவதற்காக வேண்டி என்னது, நாம் சத்தியமிட வல்லாஹ் அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்கிறேங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு சத்தியமிட வேண்டிய அவசியம் யாரு கிடையாது, அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் 11 சத்தியம் இடுகிறான். வஸ்ஸம்சி வல்லுஹா என்ற அந்த அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 11 சத்தியத்தை அல்லாஹ் இட்டுட்டு ஒரு செய்தியை சொல்கிறான். கது அஃப்லஹ மன் தஸக்காஹா, யார் தன் உள்ளத்தை தன்னுடைய ஆன்மாவை யார் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால், இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால், இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால், வரக்கூடிய ஏனைய 11 மாதங்களில் என்னது, நாம் தூய்மைப்படுத்த மாட்டோம், நாம் பரிசுத்தப்படுத்த மாட்டோம், நாம் பக்குவப்படுத்த மாட்டோம். அப்போ முதலில் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதல் 2 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் 3 செய்திகளை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் செய்தி என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நம் சக மனிதர்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது நண்பர்களாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை இரத்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லை அண்டை வீட்டராக இருக்கலாம், இல்லை தொழில் செய்யக்கூடிய நேரத்தில், வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் நண்பர்களாக இருக்கலாம். சக மனிதர்களோடு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சக மனிதர்களை நாம் யாரை நேசிப்பதாக இருந்தால், அந்த மனிதருடைய நேசத்தை, அந்த மனிதனுடைய நெருக்கத்தை, அந்த மனிதனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி எத்தனையோ முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். நாம் ஒரு மனுஷனை நேசிக்கிறோன்னு சொன்னால், அது குடும்பத்தில் கூடிய நபராக இருக்கலாம், இல்லை நம்ம மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை நான் நேசிக்கக்கூடிய நண்பனாக இருக்கலாம். அந்த மனிதனுடைய நேசத்தை, நெருக்கத்தை, அன்பை பெறுவதற்காக வேண்டி எத்தனையோ முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். ஆனால் அந்த நேசம் நிரந்தரமானதா? அது மனைவியோட நேசமாக இருக்கட்டும். மனைவி அளவு கடந்து நேசிக்கிறார் ஒருத்தர், மனைவி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாதுங்க. 10 நாள் மனைவியை பிரிஞ்சுட்டு என்னால் ஈத்திகாஃப் கூட இருக்க முடியல, எந்த நேரம் மனைவியினுடைய சிந்தனையில் நான் இருக்கிறேன், இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார். இல்லை மனைவி கணவர் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, கணவனுடைய இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாம் கற்பனை பண்ண முடியாத ஒரு கணவன் மனைவி இருக்கிறார். கணவன் மவுத்தாயிட்டார், அல்லாஹ் நடி கணவன் மவுத்தாயிட்டார். இத்தாவுடைய காலம் முடித்த உடனே அந்த மனைவி இருக்கார் இல்லையா, வேற ஒருவருக்கு என்னது, மனைவி ஆக்கப்படுவார். இதுதான் நிலைமை. இல்லை மனைவி மவுத்தாகிறாரு, இத்தாவுடைய காலமெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே இத்தாவுடைய காலம் இருக்கா? இல்லை. வேற திருமணத்தினது முடிப்பார். என்னுடைய கணவர் வேற ஒரு பெண்ணுக்கு என்னது, கணவனாக மாறுவார். இப்போ இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய எந்த உறவுகளாக இருக்கட்டும், இந்த நேசம், இந்த அன்பு என்னது, ஒரு தற்காலிகமானது தான், அது நிரந்தரமானது கிடையாது. நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு குழந்தையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் கூடிய நபராக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், மவுத்தாயிட்டாங்க. எல்லா மரணங்களும் ஒரே மாதிரியான வழியை தெரியாது, வழியை தராது. நம்ம ரொம்ப நேசிக்கின்ற, நம்ம ரொம்ப விரும்புகின்ற ஒரு மனிதர் மவுத்தாயிட்டார். அந்த மவுத்தான அன்னைக்கு இடி இடிஞ்ச மாதிரி நாம் இருப்போம். அந்த மவுத்திலிருந்து மீள முடியாது. என்னுடைய மகன் மவுத்தாயிட்டாளா, என்னுடைய மகன் மவுத்தாயிட்டாளா, என்னுடைய வாப்பா மவுத்தாயிட்டாங்களா, எங்கள் உம்மா மவுத்தாயிட்டாங்களான்னு சொல்லி அந்த துக்கத்தில் அப்படி தொண்டைக்குள்ளே அடைச்சி இருக்கும். ஆனால் அந்த துக்கம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா? அன்னைக்கு துக்கத்தில் இருப்போம், 2வது நாள் துக்கத்தில் இருப்போம், 3வது நாள் துக்கத்தில் இருப்போம். ஒரு வாரம் மகளை குறித்து, வாப்பாவை குறித்து, உமாவை குறித்து பேசுவோம். அதே வாழ்க்கை முழுக்க பேசிகிட்டே இருப்போமா? இல்லை, அது இருக்காது. அது நாட்கள் போக போக என்னது, அது குறைஞ்சிட்டே போகும். இதுதான் மனிதனுடைய நேசம். இப்போ இந்த நேசத்தை, இந்த அன்பை பெறுவதற்காக வேண்டி இவ்வளோ முயற்சி செய்யக்கூடிய நான், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன்,
என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த அண்ட சராசரங்களை படைத்த ரப்புல் ஆலமீன். நான் பார்ப்பதற்காக வேண்டிய பார்வையை தந்திருக்கிறான், நான் கேட்கக்கூடிய செவிப்புலனை தந்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய அறிவை தந்திருக்கிறான், எனக்கு மனைவியை தந்திருக்கிறான், கணவனை தந்திருக்கிறான், பிள்ளையை தந்திருக்கிறான், பெற்றோரை தந்திருக்கிறான். நான் கேட்காமலேயே எத்தனையோ அருள் கொடைகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் கடை வீதியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளை இந்த நேரத்தில் உட்கார வச்சது யார்? நானும் நீங்களும் முடிவு செஞ்சோமா? இல்லைங்க, நானும் நீங்களும் முடிவு செஞ்சோமா? நம்மளை உட்கார வச்சது யாரு? ரப்புல் ஆலமீன் தான். இந்த பள்ளிவாசலை இந்த நேரத்தில் என்னை ஈத்திக்காக உட்கார வைத்தது, இந்த பள்ளிவாசல் இரவு நேரத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று என்னை அமர வைத்து என்னை படைத்த ரப்புல் ஆலமீன். எனக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு யாருக்கு தெரியும்? என்னுடைய தாயை விட, என்னுடைய தந்தை விட, என்னுடைய மனைவியை விட, என் குடும்பத்தை விட என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எந்த நேரத்தில் என்னுடைய அடியானுக்கு எதை கொடுக்கணும், என் அடியானிடத்தில் எந்த நேரத்தில் எதை எடுக்கணும், அவனை எத்தனை நாள் வாழ வைக்கணும், எந்த நேரத்தில் அவனை மரணிக்க செய்தணும், எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். இப்போ அந்த இறைவனுடைய அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் பெறுவதற்காக வேண்டி நம்ம எவ்வளோ முயற்சியை நம்ம செஞ்சுருக்கிறோம். அல்லாஹ் என்ன நேசிக்கணும், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை நேசிக்கணும், நான் அல்லாஹ்வை நான் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு இறை நேசனாக, ஒரு அவுலியாவாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை நபரிடத்தில் இருக்கிறது? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நேசத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய அன்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் ஜிப்ரீலை அல்லாஹ் அழைப்பான். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ் அழைப்பான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைத்து சொல்வானாம், இதோ இந்த அடியானை, இதோ இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், ஜிப்ரீலை நீயும் நேசித்துக்கொள் என்று சொல்வான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடியானை நேசிப்பார்கள். வானு உலகத்தில் கூடிய மலக்குமார்கள் அழைத்து சொல்வார்கள், அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறான், இந்த ஜிப்ரீல் ஆகிய நானும் இந்த அடியானை நேசிக்கிறேன், நீங்களும் நேசித்துக்கொள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானு உலகத்தில் கூடிய மலக்குமார் இடத்துல சொல்வார்கள். அந்த வானு உலகத்தில் கூடிய மலக்குமார்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள். இந்த பூமியில வாழ்கின்ற நல்லடியார் உள்ளத்திலே அந்த மனிதனை குறித்து நேசத்தையும் அன்பையும் ஏற்படுத்துவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த நேசத்தை, இந்த முஹப்பத்தை, இந்த அன்பை, இந்த நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? இதை நம்ம சுய பரிசோதனை செய்யணுமா வேண்டாமா? இதை நம்ம உட்காந்து சிந்திக்கணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் ஒரு அடியான் பெற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமானதாக, அவனுடைய வாழ்க்கை வியக்கக்கூடிய அளவுக்கு என்னது அந்த அடியானுடைய வாழ்க்கை இருக்கும். அதுக்கு நபித்தோளுடைய வாழ்க்கை தான். இவ்வளோ நாள் எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாற்றை பற்றி நம்ம கேட்டோமா இல்லையா? ஏன் அந்த நபித்தோழர்களால் வாழ முடிந்தது? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள், இறை நேசராக அவுலியாக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நீங்க பாருங்க, ஒரு சம்பவம், கைபருடைய போர்க்களத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. போறது எங்க? சுற்றுலா தலத்திற்கு அல்ல, பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி அல்ல, இல்லை ஒரு நாள் இஸ்திமா இருக்கு அந்த இஸ்திமாக்கு போயிட்டு வரலாம் அதற்காக வேண்டி அல்ல. போவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, யுத்தம் செய்வதற்காக வேண்டி, போருக்காக வேண்டி போறாங்க. போர்க்களத்தில் போனால் ஒன்று கொல்லப்படலாம், இல்லை உடம்புகள் சிதைக்கப்படலாம், தன்னுடைய மனைவி விதவையாக்கப்படலாம், தன்னுடைய மக்கள் அனாதையாக்கப்படலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நபித்தோழருக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியும். இந்த போர்க்களத்தில் போனால் எதிரியோடு நம்ம யுத்தம் செய்யணும், ஒரு கால் அல்லாஹ்வுடைய பாதை நம்ம கொல்லப்படலாம், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் சிதைக்கப்படலாம், நம்முடைய மனைவி விதவையாக்கப்படலாம், நம்முடைய மக்கள் அனாதையாக்கப்படலாம் என்று நபித்தோழருக்கு தெரியும். இருந்தால் அதை பற்றி கவலை நபித்தோழருக்கு கிடையாது. நினைச்சு பாருங்க, நமக்கு ஏராளமான கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏராளமான நெருக்கடிகளோடு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை விட மிகப்பெரிய நெருக்கடி யாருக்கு? நபித்தோழருக்கு. போர்க்களத்துக்கு போறாங்க, ஆனால் உள்ளத்தில் எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது. என்ன காரணம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஆமீர்னு சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் நல்ல கவிதையே பாடுவார், நல்ல இனிமையான குரல் வளமுடையவர். ஆமீர் அலைஹிஸ்ஸலாம்
இப்போ ஏனைய நபித்தோழர் சொல்கிறாங்க, ஆமீர் அவர்களே, நம்ம கைபரை நோக்கி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம், நீங்கள் ஒரு கவிதையை பாடுங்க, நீங்கள் ஒரு பாடலை நீங்கள் பாடுங்கள் என்று நபித்தோழர் சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட மனநிலை நினச்சி பாரு. நபித்தோழருடைய போகிறதுக்கு போர்க்களம், போயிட்டு திரும்பி வருவோமா அதை பற்றி கவலையெல்லாம் கிடையாது, நம்ம போயிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஒரு கவிதையை பாடுங்கிறாங்க. நீங்கள் சஹீஹ் புகாரி எடுத்து பார்த்தால் அந்த கவிதை நீங்கள் பார்க்கலாம். ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இனிமையான குரலிலே ஒரு கவிதையை பாடுகிறார்கள். யா அல்லாஹ், நீ இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேர் வழிபட்டிருக்க மாட்டோம், நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம், நாங்கள் தானம் தர்மம் நாங்கள் செய்திருக்க மாட்டோம், எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பாதங்களை சலப்படுத்துவாய, உறுதிப்படுத்துவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாய் என்று ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கவிதையை, அந்த பாடலை பாடுகிறார்கள். இந்த கவிதை, இந்த பாடல் முன்னாடி போய் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய செவிகளிலே விழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த கவிதையை, இந்த பாடலை யார் பாடியது என்று கேட்டார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ ஆமீர் தான் பாடினார் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யரமுக்குல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும் என்று சொல்கிறார். வேற எந்த வார்த்தையும் சொல்லலை, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும் என்று சொன்ன உடனே போய் கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர் இடத்துல சலசலப்பு ஏற்படுது. என்ன சலசலப்பு? இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி இருக்க கூடாதா? இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து சொல்லி இருக்க கூடாதா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? என்ன வார்த்தை? எதற்காக சஹாபாக்கள் இந்த வார்த்தைக்காக வேண்டி ஏங்கினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்தில், ஒரு பயணத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் எந்த நபித்தோழருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ, துவா செய்கிறாரோ, அந்த நபித்தோழர் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு ஷஹீதாகி விடுவார். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு பொறுப்பு வாங்குறதுக்கு கூட யோசிக்கிறோம். சாதாரண ஐயா பொறுப்பை வாங்கிட்டா முடியாது, அதெல்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, மக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறோம். ஆனால் இங்கே நிலை அதே போல் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார். ஏன் அவங்களால வாழ முடிஞ்சது? ஏன் நம்மளால முடியல? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் அவர்கள் பெற்றார்கள். அப்படியே வரலாற்றை எடுத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா அம்மையார் சிறு வயதிலே அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் முடிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் எந்த விதமான வசதி வாய்ப்பையும் அந்த அம்மா அனுபவிக்கலை. இங்கே நானும் நீங்கள் அனுபவிக்கிறோமா இல்லையா? நானும் நீங்கள் அனுபவிக்கிறோமா இல்லையா? இதில் ஒரு 10% கூட யாரும் அனுபவிக்கலை. ஆயிஷா அம்மா அனுபவிக்கலை. வேறு எங்களுக்கு ஈத்திகாஃபில் இருக்க எங்களுக்கும் கூட உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னது இஃப்தாருக்கு உண்டான உணவு வந்துடுச்சு, சாப்பிட முடியல. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி நம்முடைய நிலை இப்படி, இஃப்தாருக்கு உண்டான உணவு சாப்பிட முடியலையே, ஏற்கனவே உள்ளே இருக்குது, இது ஜீரணம் ஆகணும். நோன்பு திறக்கிறக்காக வெரைட்டியே வேறு. ஒரு பக்கம் வடை, ஒரு பக்கம் அந்த வடை ரொம்ப மெதுவாக இருக்கணும், அது கொஞ்சம் வேகலைன்னு சொன்னால் மறுநாள் என்னது கம்ப்ளைண்ட். ஜூஸு கொஞ்சம் என்னது கூலிங் கம்மி ஆகிட்டாலும் என்னது என்ன பாய் ஜூஸு. நம்மளோட வாழ்க்கையை நினச்சிப்பாரு. வரக்கூடிய அந்த வடை கொஞ்சம் கம்மியாயிடும், லேட்டாக தான் வருவோம். வந்த இடத்துல வடை கம்மியாயிட்டா என்ன பாய் ஒரு வடை வைக்க தெரியல, என்ன பாய் நிர்வாகம் பண்ணுறீங்க? நம்முடைய வாழ்க்கை. பெருநாளுக்கு ஆடைகள் என்ன? என்னுடைய மனைவியும் உங்களுடைய மனைவிமார்களும் சொல்லாத பதிலை ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க. நம்மளை மாதிரி ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இபாதத்தை செய்யக்கூடிய அம்மாள் அந்த அம்மா. ரமலான் அல்லாத நாட்களிலே என்னது இபாதத்தை செய்வாங்க. முழு குரானை அல்லாஹ்வுடைய கலாமை மனனம் செஞ்சிருந்தாங்க. அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த நபர்களில் 2வது நபர் யாரு? ஆயிஷா அம்மா. பெண்களில் முதல்ல யாரு? ஆயிஷா அம்மையார். இன்னைக்கு கூட வித்ரு தொழுகை நம்ம தொழுகிறோமா இல்லையா? 3 ரக்காத்து, 5 ரக்காத்து, 7 ரக்காத்து வித்ரு தொழுகை எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது, இதை சொன்னதெல்லாம் யாரு? ஆயிஷா அம்மா. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை உட்கார்ந்து முழிச்சு உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருந்த யாரு? ஆயிஷா அம்மா. என்னுடைய மனைவிமார்கள் உங்களுடைய மனைவிமார்கள் சொல்லாத பதிலை ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள். 3 நாட்களில் நபியுடைய மனைவிமார்கள் ஆகிய நாங்கள் தொடர்ந்து வயிறார உணவு சாப்பிட்டது கிடையாது. வல்லாஹ் அல்லாஹ்வை சத்தியம் விட்டு நாங்கள் சொல்கிறோம்.
நாங்கள் பிறையை நாங்கள் பார்ப்போம், அந்த பிறை வளர்ந்தே தேய்ந்து வளர்ந்து தேய்ந்து வளர்ந்து தேய்ந்து இப்படி 3 மாதங்கள் கழித்தாலும் எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது. இப்போ என்னத்தை சாப்பிட்டீங்க? உருவா என்கின்ற அந்த தாபின் கேட்குறாங்க, என்னுடைய சிறிய தாயார் என்னத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க, எப்படி இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தீங்க? ஆயிஷா அம்மையா சொன்னாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து அன்சாரி தோழர் இருந்து பசுவினுடைய பாலை குடிச்சுக்குவோம், சில நேரங்கள் பால் இருக்காது, தண்ணீரை குடித்து என்னுடைய நாட்களை நாங்கள் கழித்துக் கொள்வோம். இதுதான் ஆயிஷா அம்மையாருடைய வாழ்க்கை. நம்மளை மாதிரி இன்னைக்கு வீடெல்லாம் அந்த அம்மாவுக்கு கிடையாது. நம்மளை மாதிரி வீடு அந்த அம்மாவுக்கு இருந்துச்சா? இன்றைக்கி நமக்குன்னு பெட்ரூம் தனியாக இருக்குது, அதில் ஏசி தனியாக இருக்குது, வேறு எந்த குடும்பக்காரன் வந்தாலும் அந்த ரூம் எங்கள் ரூமு தான். ஆனால் அந்த ரூமு தான் ஆயிஷா அம்மையார் அறை எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் நின்று தொழுவார்கள், ஆயிஷா அம்மா படுத்துட்டு இருப்பாங்க. ருக்கு சஜ்ஜாக்கு போடும்போது தன்னுடைய ஆள்காட்டி விரலை வைத்து ஆயிஷா அம்மையாருடைய காலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துவாங்க. ஏன்? ஆயிஷா அம்மையார் காலை மடக்கினால்தான் அல்லாஹ்வுடைய தூதரால் சஜ்ஜா செய்ய முடியும். இதுதான் அந்த வீடு. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏன் ரசூல்லா சஜ்ஜா செய்யும்போது காலை மடக்கிக்க வேண்டியதானே? இல்லை, எங்கள் வீட்டில் விளக்கு இல்லை, விளக்கு இருந்தால் வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருந்தால் தான் காலை என்னது சஜ்ஜா போகிற எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு சிம்மினி விளக்கு கூட கிடையாது. ரசூல்லா மரணிக்கிற முந்திய நாள் ரபியுல் 11வது நாளும் கூட ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க, எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீர்ந்து போயிருச்சு. பக்கத்து வீட்டிலேருந்து என்னது எண்ணெய் இரவலாக வாங்கி அந்த இரவை நாங்கள் கழிச்சு விட்டோம். கேட்டால் ரசூல்லா மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, ரசூல்லா சக்கராத்தில் இருக்கிறாங்க, அந்த நேரத்திலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இருந்தாங்க. இந்த உலகத்தில் எந்த வசதி வாய்ப்பையும் அந்த அம்மா அனுபவிக்கலை. ஆனால் ஒன்னே ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூலை அளவு கடந்த நேசத்தை வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மையார் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள். நபித்தோழரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நபித்தோழரோடு ரசூல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நபித்தோழர்கள் கேட்குறாங்க, அவங்களுக்குள்ளே கேட்க, நீங்கள் கேளுங்க, இந்த நபித்தோழர் நீங்கள் கேளுங்க, ரசூலாட்ட நீங்கள் கேளுங்க, ரசூலாட்ட நீங்கள் கேளுங்க. ஏன்? இந்த உலகத்தில் ரொம்ப நேசத்துக்குரிய நீங்கள் விரும்பக்கூடிய நபர் யாரும் கேட்குறாங்க, ரசூல் என்ன சொல்லிட மாட்டாங்களா, என்ன சொல்லியிருக்க மாட்டாங்களா, என்னென்ன சொல்லிட மாட்டா? ஒவ்வொரு நபித்தோழர் உட்காந்துட்டாங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்குறாங்க. ஒரு நபித்தோழர் கூட்டத்தில் எழுந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்கக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடிய நபர் யார் என்று கேட்குறாங்க. ரசூல்லா யோசிக்கவே இல்லை, என்னுடைய மனைவி ஆயிஷான்னு, என்னுடைய மனைவி ஆயிஷான்னு ரசூல்லா சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆயிஷா அம்மையார் மீது அல்லாஹ்வுடைய தூதர் பாசத்தை, நேசத்தை, அன்பையும் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு கேட்டால், ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கும் ரசூல்லாவுக்கும் பிரச்சனை ஏற்படுது. அது திருமண வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இயல்பான ஒன்று. அந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவு செய்கிறாங்க. ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, ஒரு பக்கம் என்ன கேட்டால், நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறையாக இருக்குது, குடும்பத்தை நடத்த முடியலன்னு சொல்லி என்னது எல்லா மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு மனைவிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னாங்க, அந்த ரகசியத்தை அது வெளிப்படுத்திட்டாங்க. இந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1 மாத காலம் ரசூல்லா போயிட்டாங்க. 1 மாத காலம் எந்த மனைவியோடு என்னது தொடர்பு வைக்கலை. இப்படி 1 மாதம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. இப்போ ஆயிஷா அம்மையாரை பார்க்குறாங்க. ஆயிஷா அம்மையார் நாளை எண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேலண்டர்லாம் கிடையாது. நாள் ஒவ்வொரு நாள் 1, 2, 3, 4ன்னு எண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க 29வது நாளில் வர்றாங்க. அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். ரசூல் 1 மாத காலம் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். சூரத் அஹ்ஸாபை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். நபி அவனுடைய மனைவிமார் இடத்துல நீங்கள் கேளுங்க, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் கூடிய அலங்காரங்கள் அவங்க வேணும்னு சொன்னால் அவங்க அந்த மகரை கொடுத்துட்டு நீங்கள் என்னது அவனை விடுதலை செஞ்சுருங்க, தலாக்கு செஞ்சுருங்க. அதே நேரத்தில் அவன் மறுமை வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சிரமங்கள் இருக்கும், இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் மறுமையில மகத்தான கூலி இருக்குன்னு சொல்லி உன்னை மனைவி மாட்ட சொல்லுங்க என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனம் அருளப்பட்ட உடனே தன்னுடைய மனைவி மாட்ட வராங்க. இப்போ ஆயிஷாரெலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் 1 மாதம்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனால் 29வது நாளே வந்துட்டீங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன மாதம் என்பது 29 இருக்குது, 30 இருக்குது, 31 கிடையாது, 28 கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஆயிஷா அம்மையிட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஆயிஷா அம்மையிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா அவர்களே, நான் உங்களை தலாக் செஞ்சிடறேன். இந்த உலகத்தில் உடைய அலங்காரங்கள் வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை தலாக் செஞ்சிடறேன்.
அதே நேரத்தில் கஷ்டத்தை இன்னல்களை நீங்கள் சகிச்சுட்டு வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு மறுமையில் என்ன இருக்குது, உங்களுக்கு மகத்தான கூலி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த வசனத்தை ஆயிஷா அம்மையார்கிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் எடுத்த முடிவை பாருங்கள். நீங்கள் உங்கள் தந்தையிட்ட போய் நீங்கள் என்னது ஆலோசனை கேளுங்க, உங்களுடைய தாயிட்ட போய் என்னது நீங்கள் ஆலோசனை கேளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மையார்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஆயிஷா அம்மையார் சொன்ன பதில் என்ன கேட்டால், என்னுடைய தந்தையிட்ட நான் என்ன ஆலோசனை கேட்கணும், என்னுடைய தாயினிடத்தில் நான் என்ன ஆலோசனை, உங்களோடு வாழ்வது விஷயத்தில் என்னுடைய தாய் தந்தையிடத்தில் எதற்கு ஆலோசனை கேட்கணும், நான் உங்களோடு நான் வாழ்ந்து கொள்கிறேன் என்று ஆயிஷா அம்மையார் சொன்னார். எல்லா மனைவிமாரும் இதுதான் சொன்னாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னு கேட்டால், பனு முஸ்தலாக்னு சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மையாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீண்ட நெடிய சம்பவம். அந்த போர்க்களம் முடிச்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அம்மையாருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை காணாமல் போயிடுது. 2 தடவை இந்த சம்பவம் நடக்குது. அதில் தயமத்துடைய சட்டமும் அருளப்படுகிறது. 2ஆம் முறை மாலையை காணும். அந்த மாலையை தேடுவதற்காக வேண்டி அவர் தன்னுடைய தேவையை கழிப்பதற்காக வேண்டி போகிறாங்க. போயிட்டு வரும்பொழுது கழுத்தில் மாலையை காணும். அந்த மாலையை தேடுவதற்காக வேண்டி ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் கிளம்பி போயிடறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்க, இந்த கூடாரத்தில் இந்த சிவிகையில் ஆயிஷா அம்மையார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலில் கிளம்பிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா அம்மையார் தேடி பிடிச்சி மாலையை எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா வந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, சஹாபாக்களும் இல்லை. அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்தவங்க அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு இடத்துல போய் என்னது முகாமிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க தோழரோடு. போர்க்களத்தில் தாமதமாக சஃப்வான் என்ற ஒரு நபி தோழர் வர்றாரு. ஆயிஷா மேல பார்க்குறாங்க. பார்த்தோட மூமினுடைய தாயேன்னு சொல்லி இன்னால் இல்லாய் இன்னால் இறங்க, என்ன நடந்தது, ஏன் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே, முஸ்லீம்கள் எங்கே, எதையுமே கேட்கல. ஒட்டகத்தை மண்டிடுறாங்க. அந்த ஒட்டகத்தில் ஏறி ஆயிஷா மேல உட்காடுறாங்க. சஃப்வான்லாம் நடந்து வர்றாங்க. இதை யார் பார்க்குறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாமிட்டு இருக்கக்கூடிய இடத்துல முனாஃபிக்கினுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை பார்க்குறாங்க. அவனுக்கு நல்ல வாய்ப்பை தேடிட்டு இருந்தான். அழகான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடச்சிருச்சு. அவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மீது மிகப்பெரிய ஒரு அவதூறை, மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பழியை சுமத்துக்கிறான். யார் மேலே? ஆயிஷா அம்மா மேலே. இந்த செய்தி மதீனா முழுக்க அப்படியே பரவுகிறது. இந்த செய்தி நல்ல விஷயம் அவ்வளோ சீக்கிரம் பரவாது. ஆனால் இந்த மாதிரி செய்தி என்னது வேகமாக பரவுது. ஆனால் இந்த செய்தியில் யாருக்கு தெரியாது? ஆயிஷா அம்மையாருக்கு தெரியாது. மதீனாவுக்கு வந்த உடனே உடல்நலம் சரியில்லாமல் ஆகுது. தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் உதிர ஆரம்பிக்கு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, வேற எதையுமே விசாரிக்க மாட்டாங்க. ஆயிஷா அம்மையார் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கவலை. என்னடா அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, நம்முடைய பக்கத்தில் அமர்வது கிடையாது, நம்மள்ட்ட உட்காந்து பேசுவது கிடையாது, நலம் விசாரிப்பது கிடையாது, என்ன காரணம்? இப்படி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இஜரத் செய்து மதீனாவுக்கு வந்த உடனே இதே மாதிரி ஆயிஷா அம்மையார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அருகிலே பக்கத்திலே உட்காந்து நலம் விசாரிச்சாங்க. ஆனால் இந்த முறை ரசூலுல்லாஹ் வர்றாங்க, சலாம் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே பேசுறது கிடையாது. உள்ளத்தில் இப்படியே ஓடிட்டு இருக்கு. இரவு நேரத்தில் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுதுதான் அந்த செய்தி யாருக்கு தெரியுது? ஆயிஷா அம்மையாருக்கு தெரியுது. அவனால் ஜீர்ணிக்க முடியல. இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட பேசாமல் இருந்தாங்களா? நேரம் என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அனுமதி கொடுங்க, என் தாய் தந்தையர்கிட்ட நான் போகணுன்னாங்க. நேரம் வாப்பாட உம்மாட்ட போகிறாங்க. அபூபக்கர் சித்திகர்கிட்ட கேட்குறாங்க. அவருடைய தாயார் அபூபக்கருடைய மனைவி இடத்துல ஆயிஷா அம்மையோட தாயார்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பதில் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை கேட்டவுடன் ஆயிஷா அம்மையார் அழ ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு அழுகி என்று சொன்னால் அந்த அழுகியை வர்ணிக்கவே முடியாது. ஒரு இரவும் 2 பகலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நினச்சி பாருங்க, அவ்வளோ அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தை வைத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி மீது அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்க. மனைவியை சந்தேகப்படலை, மனைவி நடத்தையில் சந்தேகப்படலை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நபி முடிவெடுக்கணும், நேராக போய் ஆலோசனை கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு ஆலோசனை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க. அதே மாதிரி பேர குழந்தை ஸைத் பின் ஹாரிஸா இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க. எல்லாருமே ஆலோசனை சொல்கிறாங்க. ஸைத் பின் ஹாரிஸா என்னோட வளைப்பு தாயாட்ட எந்த விதமான குறைபாடு நாங்கள் பார்த்தது கிடையாது. இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பதை விட ஆயிஷா அம்மையார் கூட பரீரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருப்பாங்க, பணிப்பெண், அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்கன்னு சொன்ன உடனே பரீரா அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க ஆயிஷா அம்மையாரை குறித்து. பரீரா ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய தாயார் இடத்துல எந்த விதமான குறைபாடுகளையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி தேடி அது பொம்பளைகள்கிட்ட ரொம்ப ரேருங்க.
நல்லோட புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண்ணிட்ட போய் இன்னொரு பெண்ணிட்ட அபிப்பிராயத்தை கேட்டால் நல்ல அபிப்பிராயம் சொல்லுவாங்களா? அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. நீங்கள் போங்க நீங்கள் அப்படி தான் வரும். அவ்வளோ ரேரு. ஆண்கள்கிட்ட முடி கிடச்சிரும். ஆனால் பெண்கள்கிட்ட கொடுத்து நல்ல அபிப்பிராயம் என்னது அவ்வளோ அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லலை, அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர. ஆனால் பரீரா ரலியல்லாஹு அவர் சொல்கிற பதிலை பாருங்க, நான் ஆயிஷா அம்மையாரில் எந்த விதமான குறைபாடையும் நான் பார்த்தது கிடையாது. அப்படி தேடி பிடிச்சி நான் ஒரு குறைய ஆயிஷா அம்மாட்ட சொல்லணும்னு சொன்னால் உணவுக்காக வேண்டி ரொட்டி சுடுவதற்கான மாவை தயார் பண்ணுவாங்க. அது தயார் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் தன்னை அறியாமல் யார் அந்த அம்மா தூங்கிடுவாங்க. ஆயிஷா அம்மையார் கூட இயல்பான ஒரு பழக்கம், தூங்கிடுவாங்க. அங்கே மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடுகள் மாவை சாப்பிட்டு போகிறது கூட யாருக்கு தெரியாது? எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நேரம் சொல்ல கடைசி யார்கிட்ட போகிறாங்க? ஆயிஷார்கிட்ட போகிறாங்க. பக்கத்தில் உட்காடுறாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த பெண்ணும் தாங்கி கொள்ளாத வார்த்தை. கணவன் தான் உலகம், அவனோட வாழ்க்கை வேறு என்ன கேட்டால் கணவன் தான் உலகம், வேறு எந்த இல்லை. அதிகமாக அவன் யாருக்காக துவா செஞ்சுருப்பாங்க? கணவனுக்காக தான் துவா செஞ்சுருப்பாங்க. கணவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இதுதான் நிலைமை. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்றாங்க. உட்கார்ந்து ஆயிஷாவே, நீ தவறு செய்திருந்தால், சுப்ஹானல்லாஹ், நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு விட்டுப்பான். அப்படி நிரபராதி என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை குறித்து அறிவிப்பான். அழுக ஆரம்பிக்கிறான். பாப்பாவை பார்த்து சொல்கிறான். அபூபக்கர் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறான், தந்தை என்னை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படிப்பட்டவங்க நீங்கள் சொல்லுங்கிறான். தன்னுடைய தாய் இடத்துல சொல்லலாம். தந்தை தாய் மௌனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மௌனமாக இருக்க பாப்பா உமாவும் என்னது மௌனமாக இருக்கிறாங்க. திருமணம் முடித்த கணவர், உசுரே என்று வாழ்ந்த கணவர் ஒரு பக்கம் இந்த பேச்சு. இதனால் இது ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் அது எப்படி தாங்கிக்கிட்டாங்க, அதை எப்படி எதிர்கொண்டாங்க நினச்சிப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு இருக்க மாட்டாங்க. ரசூலை வெளியே எந்திரிச்சு போயிட்டாலும் வெளியே ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்தளவுக்கு நேசம், அந்தளவுக்கு பாசம். அப்படி ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிப்பை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது, இனியும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கணவரிடத்தில் வரக்கூடிய கேள்வி இது. ஒன்றுமே சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. என்னை குறித்து அல்லாஹ் நிரபராதி என்று அல்லாஹ் அறிவிப்பான். இப்போ யார் மேலே நம்பிக்கை, எங்கே நேசித்தாங்க நினச்சி பாரு. நேசம் எங்கே இருந்தது பாரு, படைச்ச ரப்பு மேலே. எந்த வார்த்தையும் சொல்லலை, எந்த வார்த்தை என்னது குஃப்ரான வார்த்தை, எந்த வார்த்தை ஆயிஷா மேற்படு என்னது பயன்படுத்தலை. இந்த மார்க்கத்திற்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், வறுமையில் இருந்திருக்கேன், சாப்பாடுக்கு வழி இல்லையே, எவ்வளோ தொழுது இருக்கிறேன், இபாதத் செஞ்சு ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எனக்கு இப்படி தான் ஒரு கஷ்டத்தை தரணும், எனக்கு தான் இவ்வளோ சோதனை தரணுமா? ஊரில் வேறு எந்த பொம்பளை இல்லையா? நான் என்னத்தை பாவத்தை செஞ்சேன், என்ன அநியாயத்தை செஞ்சேன்? என் வீட்டுக்கு வாசலை கேட்டுட்டு வந்து உணவு கேண்டி வந்தாங்களே, அவங்கள்ட்ட இப்படி இருக்கிற 2 பேரிச்சம்பளை தூக்கி நான் கொடுத்தேனே, அல்லாஹ்வுடைய போர்க்களத்திற்காக நான் போயிருக்கிறேன்னு எதையுமே சொல்லலை. நேராக பிடிச்சி போனான். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். ஆயிஷா அம்மையார் நிரபராதி என்று அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். இந்த வசனை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க. ஆயிஷா அம்மையாருடைய தந்தை அபூபக்கர் அவர்களும் தாயார் சொல்கிறேன், எழுங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போங்க. நான் மாட்டேன், நான் போக மாட்டேன். யார்கிட்ட போவேன்? என்னை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்து போய் சஜ்தாவில் விழுந்து அழுதாங்கன்னு சொன்னால் யார் இடத்துல நெருக்கத்தை பெற்றாங்க? கொஞ்சம் சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டால், நெருக்கடி வந்துட்டால் நம்முடைய மனநிலை எப்படி மாறுதுன்னு பாரு, நினச்சி பாரு. அந்த அம்மையார் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் சக்கராத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நிறைய நபித்தோழர்கள் நலம் விசாரிப்பதற்கு, மூமினுடைய தாய், நமக்கெல்லாம் தாய் அவங்க, நபித்தோழர் நலம் விசாரிப்பதற்கான அனுமதி கேட்குறாங்க. அனுமதிக்கலை. ஏன் அனுமதிக்கலைன்னு தெரியுங்களா? யாராவது வந்து நம்மளை புகழ்ந்து விடுவார்களா என்று பயந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், நம்மை பற்றி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் புகழ்ந்து விடுவார்களா? புகழ்வதற்கு தகுதியானவர் யார்? நானும் நீங்களும் தகுதியா? நானும் நீங்கள் நிரபராதியா? நானும் நீங்களும் பரிசுத்தமானவரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நமக்கு சலாம் சொன்னாங்களே, யாருக்கு சலாம் சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இதோ உங்களுடைய மனைவி ஆயிஷாவுக்கு அல்லாஹ்வுடைய சார்பாகவும் இதோ ஜிப்ரீலுடைய சார்பாகவும் நான் சலாம் சொல்கிறேன். நான் ஆயிஷா மேல் சோனவாதி, புகழ்வதற்கு எல்லா விதமான தகுதியும் அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஆனால் என்னது, யாராவது வந்து புகழ்ந்து விடுவார்களா என்று என்னது பயந்தாங்க, அனுமதிக்கலை. நெருங்கிய குடும்பத்தில் கூடிய இப்னு அப்பாஸ் எல்லாம் வந்து அனுமதி கேட்குறாங்க. ஆயிஷா அம்மாட்ட சொல்கிறேன், இப்னு அப்பாஸ் அவங்க வந்திருக்கிறாங்க, அனுமதி கேட்குறாங்கங்கிறாங்க.
மறுக்க முடியல, அனுமதி கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க உள்ளே நுழையிறாங்க. ஆயிஷா அம்மையார் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. மூமியினுடைய தாயே நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சலாம் சொல்லிட்டு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க பாரு. அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றிருந்தால், ஒரு சிறந்த அடியானாக அவுலியாவாக இறை நேசராக இருந்தால், ஆயிஷா அம்மையார் சொன்ன பதிலை பாருங்கள். நான் அல்லாஹ்வை பயந்து இருந்தால், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வை பயந்திருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருந்தால் நான் நலமாக இருப்பேங்கிறேன். உடனே அவர் ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக மேல் நேசத்தை வச்சுருந்தாங்க, அன்பை வச்சுருந்தாங்க. ரசூலுடைய மனைவிமார்கள் நீங்கள் தான் கண்ணியர், அல்லாஹ் உங்களை குறித்து இன்னென்ன வசனங்களை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று சொன்ன உடனே ஆயிஷா அம்மையார் கவலைப்பட்டார் என்று சொன்னால், இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லித்ததுன்னு கேட்டால், யாருடைய நெருக்கத்தில் இருந்தாங்க? நீ பெரிய வரலாறு ஆயிஷா அம்மையார், நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருந்தாங்க. பண்பு சகோதரிகளே 28 நோன்பை கழிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியனா, நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெற்றிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் சரிங்களா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெற்றிருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய நேசத்தை நான் பெற்றிருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றிருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பை நான் பெற்றிருந்தால் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது தெரியுமா இல்லையா? அல்லாஹ் என்னை நேசிக்கிறாங்க, அல்லாஹ் என் மேலே பாசத்தை வச்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வோடு நான் நெருக்கத்தில் இருக்கிறேங்க, அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது தெரியணும் வேண்டாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? மனைவியோட நேசத்தை தெரிஞ்சுக்கலாம், கணவனோட நேசத்தை தெரிஞ்சுக்கலாம், அம்மா பாப்பாவோட நேசத்தை தெரிஞ்சுக்க. என்ன படைச்ச ரப்போட நான் நேசத்தில் இருக்க, அவன் என்ன நேசிக்கிறான், நான் எப்படி தெரிகிறது? ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. இப்போ ரமலானுடைய மாதத்தில் தொழுதமா இல்லையா? தொழுதோம். நோன்பு வச்சோமா இல்லையா? நோன்பு வச்சேன். கடினமான வெயில் இருந்தது, உஷ்ணம் இருந்தது, தாகம் இருந்தது, இருந்தால் நோன்பு வச்சோம். பகல் நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து கூட என்னது, இரவு நேரத்தில் வந்து என்னது, தொழில் நின்னும். பொருளாதாரமும் தேவை இருந்தாலும் வேலைக்கு போய் ஆகணும். என்னை நம்பி குடும்பமும் இருக்கு, பெருநாளையும் கொண்டாடணும், தான தர்மங்களும் செய்யணும், அதே நேரத்தில் இறைவனை வணங்கணும்னு சொல்லி அந்த தூக்கத்தில் 2 மணிக்கு 1:30 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு வந்து நின்று தொழுதமா இல்லையா? இந்த நேரத்தில் நம்முடைய கண்கள் கண்ணீர் துணி வந்ததா இல்லையா? வந்ததா இல்லை, அழுதோம். பொருளாதாரங்களை வாரி வாரி தான தர்மம் செஞ்சோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்தோம். புரிஞ்சுதுல? அஞ்சு புரிஞ்சு. ரம்லானுடைய மாதத்தில் 5 நேரம் தொழுதோம், நஃபீலான வணக்க வழிபாடில் ஈடுபட்டோம், குரானை ஓதணும், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அழுது கல் நெஞ்சமாக இருந்தோம். ஆண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் என்னது கண்ணீரே வராது, ஆனால் நம்முடைய கண்களுக்கு சார என்னது கண்கள் துளி வந்தது. அல்லாஹ்விடத்தில் யாருக்கு முன்னாடி அழாமல் இருந்த நாம நம்மளை படைச்ச ரப்புக்கு முன்னாடி நம்ம அழுதோம். நம்முடைய கல்பு அப்படியே எனது உருகி போனது. பொருளாதாரத்துக்கு கொடுத்தோம், ஏன்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் நாம் இருந்தோம். இதுதான் இதுக்கு உதாரணம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லா இப்னு அம்ருன்னு சொல்லக்கூட நபி தோழர் இருந்தார். அவருடைய மகனுக்கு நல்ல அழகான பாரம்பரியம் மிக்க ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறார். ஒரு அழகான வார்த்தைகளுடைய அழகான பாரம்பரியம் மிக்க கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு. இவர் திருமணம் முடிச்சிலேருந்து என்னது ரசூலுல்லாஹ்ட்ட என்னது அவர் வாப்பா கேட்பார், மருமகள்கிட்ட கேட்பார், எப்படிம்மா உன்னோட கணவர், என்னுடைய மகன் எப்படி? அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் ஆள் சூப்பர் ஆளுங்க என்னது மருமகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி டெய்லியும் கேட்பார். ஒரு நாள் மருமகள் சொன்னார், அவர் ரொம்ப நல்லவர் தான், அவருடைய எந்த விதமான குறைபாடும் கிடையாது. என்னன்னா, திருமணம் முடித்த நாளிலிருந்து ஒரு நாள் வீட்டினுடைய கதவை சாத்தினது கிடையாது, ஜன்னலுக்கு அவர் திரையிட்டது கிடையாது, படுக்கை விரிச்சது கிடையாது, என்னுடைய மடியில் படுத்தது கிடையாது. என்னன்னு புரிஞ்சுதான் நமக்கு? திருமணம் முடிச்ச நாளிலிருந்து இன்னைய நாள் வரைக்கும் வீட்டுடைய கதவை சாத்தினது கிடையாது, ஜன்னலுக்கு திரையிட்டது கிடையாது, படுக்கை விரிச்சது கிடையாது, என்னுடைய மடியில் படுத்ததும் கிடையாது. வேற என்னமா அவர் செய்வார்? பகல் முழுக்க நோம்பு வைப்பார், இரவு முழுக்க என்னது நின்று தொழுவார். எப்போ? ரமலானுடைய மாதத்துலையா? ரமலானுடைய மாதத்தில் நம்மகிட்ட இல்லை, எல்லாம் பாதுகாக்கணும். சஹாபாக்களோடு ஒப்பிட்டால் நம்முடைய அமல் என்னது ஒன்றும் கிடையாது. ரமலான் மாதம் அல்ல, ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களில் நேரம் இந்த செய்தி ஆட்ட போகுது.
அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரை அழைச்சனது உபதேசம் பண்ணால் அது செய்தி வேற. இருந்தாலும் திருமணம் முடித்து அருகில மனைவி இருந்தும் கூட அந்த மனைவியோடு இரவில் சந்தோஷமாக கழிக்காமல் இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் அந்த நபித்தோழர் நின்று வணங்கினார் என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாடுகளிலே இன்பத்தை பெற்றாங்க. புரிஞ்சுதுல? வணக்க வழிபாடு நாம் இன்பத்தை நாம் பெறணும்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஒரு மாத காலம் வணக்க வழிபாடு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்ம செஞ்சோம். தூக்க கலப்பில் செஞ்சோம், குரானை ஓதணும். கண்ணில் அப்படி தூக்கம் வந்திருந்தாலும் கூட அப்படியே தான் குரானை ஓதணும்னு சொல்லி குரானை ஓதணும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு நாம் கேட்டோம். ஏன்? அந்த வணக்க வழிபாடுகளில் ஓரளவுக்கு நம்ம என்னது இன்பத்தை பெற்றுட்டோம். ரமலானுக்கு பிறகு நம்ம தொழுகியோ இன்னும் பிற வணக்க வழிபாடுகளை விட்டு நம்ம வெகு தூரத்தில் நம்ம போகிறோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் விட்டு நம்ம போயிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யும். இந்த நாளில் இந்த ஒற்றைப்படை கடைசி ஒற்றைப்படை தினத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெறணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், அல்லாஹ்வுடைய முகத்தை பெறணும். இப்படி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு நாம் கழிவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்க. குடும்பத்தோடு வர்றது அதை விட இந்த உலகத்தில் வேறு எந்த சந்தோஷம் கிடையாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய பெற்றோரை பள்ளிவாசல் கூட்டிகிட்டு வரான். அதை விட இந்த உலகத்தில் வேறு ஏதாவது சந்தோஷம் இருக்கா? நான் இங்கே உட்காந்து நான் தொழுதுட்டு இருக்கிறேன், என் மனைவி மேலே உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறான். நான் இங்கே உட்காந்து குரானை ஓதிட்டு இருக்கிறேன், என் மனைவி மேலே உட்காந்து குரானை ஓதிட்டு இருக்கிறான். நான் இங்கே உட்காந்து இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளையும் கூட இபாதத் செய்யறது மிகப்பெரிய ஒரு அருள். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன நேசிக்கிறான். இந்த நேசத்தை விட்டு வெளியே போயிடறாங்க. குழந்தை பள்ளிவாசலுக்கு வராங்க, அதனால தொந்தரவா இருக்கு, இடையூறா இருக்கு, குழந்தை வேண்டாம், அவன் சேட்டையை பண்ணட்டும், குறும்பன்ட்டு அதை கம்மி பண்ணலாம். தவிர குழந்தைய பள்ளிவாசலுக்கே கூட்டிகிட்டு வராதிங்க. அவன் ருக்கு செய்யும்போது மேலே ஏறி உட்கார தான் செய்வான், அவன் சஜ்ஜா செய்யும்போது மேலே ஏறி சஜ்ஜா செய்வான், நம்ம விரலாட்டும்போது விரலை பிடிச்சி நிப்பாட்ட தான் செய்வான். அது குழந்தை. நீங்கள் கண்டித்து அதை ஒதுக்கி வச்சு மூலையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வீட்டுக்கே வேண்டடா நான் பள்ளிவாசலுக்கே போகல உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னால் அவனை வீட்டில் உட்கார வச்சுட்டிங்கன்னா அவன் என்றைக்கும் பள்ளிவாசலுக்கு வரமாட்டான். நல்லா ஒன்று புரிஞ்சுக்க. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது தன்னுடைய மகள் ஜெய்னபுடைய மகள் உம்மாமா அவர்களை தோல் பூஜத்தில் உட்கார வச்சு பள்ளிவாசல் கூட்டிகிட்டு வருவார். யார்? ஒரு நாட்டினுடைய கலீஃபா, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அருள் கூடி அனுப்பப்பட்டவர் தன்னுடைய பேர குழந்தை தோல் பூஜத்தில் உட்கார வச்சு யார் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எதுவுமே ரசூல் அல்ல. ஏன்? அது பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கணும். தக்பீர் கட்டுவார், பேர குழந்தை இங்கே இருக்கு, தோல் பூஜத்தில் இருக்கும், சஜ்ஜாவுக்கு போகும்போது இறக்கி விடுவார். அந்த உம்மாமாவுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது பாரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமுடைய மகன் 10 வயது சிறு வயது இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க எங்கே வளர்ந்தாங்க? பள்ளியில் வளர்ந்தாரு. மிகப்பெரிய ஒரு சஹாபி அனசர்ல மாறுறாங்கன்னா இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள். என்னுடைய கணவனோடு, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய பெற்றோரோடு நான் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இபாதத் செய்யறேனா என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான், என்னை விரும்புறான், நான் அல்லாஹ்விட நெருங்கிட்டு இருக்கிறேன். இதை விட்டு எந்த சூழ்நிலை அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யுங்க. யாரில் நான் மரணிக்கிற நல்ல வீட்டை கட்டணும், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும், எல்லாத்துக்கு முன்னாடி நான் வந்து கௌரவமாக வாழணும், அதெல்லாம் அப்புறம். எல்லாம் நான் மௌத்தாகிற வரைக்கும் என்னது இந்த மார்க்கத்தோடு ஒரு ஈமானிய குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி அதிகமாக இந்த நாளில் துவா செய்யுங்க. இரண்டாவது, நேரம் குறைவாக இருக்குது, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. கணவனுக்கு உடல்நல சரியில்லை, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு சுகர் இருக்குது. சுகருடைய டேப்லெட்டை சாப்பிட்டு 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 அந்த மனுஷனுக்கு கிட்னி என்னது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. என்னுடைய கணவன் எனக்காக வேண்டி தான் பாடுபடுறாரு, எனக்காக வேண்டி தான் கஷ்டப்படுறாரு, என்னுடைய கணவன் நிலை இப்படி இருக்குது. எத்தனை வியாதி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரோக்கு தான், கையை இழுத்து காலை இழுத்து உட்காந்துட்டு இருக்கிறான். நம்முடைய சகோதரர் இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்குங்க, இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அதிகமாக வரக்கூடிய வியாதியில் எதுன்னு கேட்டால் ஸ்ட்ரோக்கு தான். டக்குனு ஒரு கையிலுக்கு, ஒரு நரம்புக்கு கையிலுக்குது முடியுது. என்னுடைய கணவன் இப்படி இருக்கான், என்னுடைய மகன் இப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ்விட்ட கணவனுக்காக வேண்டி, மகனுக்காக வேண்டி, உடைய மனைவி உங்களுக்காக வேண்டி பாடுபடுறா, உங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறா, உங்களுக்காக வேண்டி சமைக்கிறா. ஆனால் அவனால் முடியல, பழைய மாதிரி என்னுடைய மனைவினால் வேலை செய்ய முடியல, நமக்கு தெரியுது. அந்த மனைவிக்காக வேண்டி துவா செய்யுங்க, நம்முடைய மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம இபாதத் செஞ்சுருக்கிறோம். இந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும்.
தொழுது இருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஈத்திகாஃப் இருந்திருக்கிறோம், இரவு நேரத்தில் நின்று வழங்கியிருக்கிறோம், பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறோம், சதக்கா செஞ்சுருக்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்று இரவு முழுக்க இன்ஷா அல்லாஹ் நாம் செஞ்ச இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எல்லாம் நான் தொழுது இருக்கிறேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நான் தான தர்மம் கொடுத்துருக்கேன், சக்திக்கு உட்பட்டு செஞ்சுருக்கிறேன், அதில் கண்டிப்பாக குறைகள் இருக்குது. நான் குரான் ஓதுல கொஞ்சம் பொழுதுபோக்காக இருந்திருக்கிறேன், நான் தொழுகையில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன், யாழ்லாவோட கேட்கக்கூடிய அடிப்படையில் நான் தௌபா செய்யலை, யாழ்லா அந்த பாவம் பண்ணி என்னுடைய இபாதத்தை அங்கீகரி என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த இரவுகளில் நான் பாவம் மன்னிப்பு பெறணும். நம்முடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று நாம் மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலையில் என்னது அல்லாஹ் நம்ம மரணிக்கணும். இதுதான் ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக ஒரு படிப்பினை. எந்த ஈமானோடு எந்த இறையச்சத்தோடு இந்த ரமலானுடைய மாதத்தை நான் கழித்தனோ, என்னுடைய குடும்பம் கழித்ததோ, நாங்கள் மரணிக்கிற வரைக்கும் அதோ ஈமானோடு அதே இறையச்சத்தோடு அதே பள்ளிவாசலோடு தொடர்புடைய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பச்சாரையும் என்னுடைய குடும்பச்சாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.